இருங்க முகமே கிளியரா தெரியல என்னாச்சு ஹலோ எங்க ஸ்ட்ரீட் சமையல் என்னாச்சு பேசுறிமா ஹலோ வருது வெல்கம் டு எங்க ஸ்ட்ரீட் நல்லா கிட்ட போயிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து எங்க பேசுறிமா அங்க என்னங்க இது வெல்கம் டு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து எங்க ஸ்ட்ரீட் சமையல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பிரியாங்கிறவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன சமைக்க போறாங்கன்ட்டு நம்ம வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் எடுக்கிறேன் சும்மா நானு. ஹலோ, இன்னைக்கு நம்ம கூட யார் சமைக்க போறாங்கன்னா பிரியான்ற ஒரு பெண்மணி சமைக்க போறாங்க. அப்ப நான் என்ன ஆன் அவங்க அவங்கள்ட்ட என்ன ரெசிபி செய்யறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், நான் தான் பிரியா. என்ன இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கல்யாண வீட்டு சாம்பார். ஏன் அப்படி? ஹலோ ஹலோ, கேக்குதாக்கா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எங்க ஸ்ட்ரீட் சமையல்ல இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு போட்டுக்கலாம். பிரியா, வெங்காயம் வரமிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கேளுங்க பிரியா, எத்தனை வெங்காயம் போட்டிருக்கீங்க? நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்க வந்து சின்ன வெங்காயம் போட்டா இதை விட டேஸ்ட் நல்லா வரும். சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாமா? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம்க்கா. அதான் சொன்னாங்களே இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்களே. இருங்க வர இருங்க நீங்க இவ்வளோ நல்லா சமையல் பண்றீங்களே, பண்றீங்களே பிரியா, நீங்க உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? எங்க அம்மா தான்க்கா கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நான் இந்த சாம்பாருக்கு என்னென்ன காய் சேர்த்திருக்கேன்னா கிட்ட கேரட், கத்திரிக்காய், அவரைக்காய் முதல்ல சொல்லிட்டேன், முள்ளங்கி, அவ்வளவுதான். பாத்துக்கோங்க. நீங்க எத்தனை வருஷமா சமையல் பண்றீங்க? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 7 இயர்ஸா பண்றேங்க. உங்க வீட்டுல நீங்க சமைச்சா உங்களுக்கு எல்லாருக்கும், உங்க வீட்டுல நீங்க சமைச்சா என்ன பிடிக்கும் உங்க எல்லாருக்கும்? எல்லாருக்கும் நான் சுடு தண்ணி வச்சா கூட அது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதானே கரெக்டா செய்வீங்க. இதுதான் தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன செய்ய போறீங்க பிரியா? புளி கரைசல் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். பிரியா, பருப்புல என்னென்ன சேர்த்து வேக வச்சிருக்கீங்க? என்னென்ன சேர்த்தீங்க? பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் அப்படின்னு. பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள். எல்லா காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், ஒரு 4 பீஸ் மாங்காய் போட்டுக்கலாம். பூண்டு எடுத்து அதை தூவி விட்டுறோமா நம்ம என்ன கொஞ்சம். செகண்ட் பர்த்டே. இப்போ நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மல்லித்தழை தூவிக்கலாம்.